நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பூண்டு விலை உயர்வால் பொதுமக்கள் கவலையில் ஆழ்ந்துள்ள நிலையில் விவசாயி ஒருவர் பூண்டு விற்பனை செய்தே கோடீஸ்வரராக உயர்ந்துள்ளார். என்ன நடந்தது? இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். சிசிடிவியை பயன்படுத்தி பூண்டு மந்திரம் போட்டு கோடீஸ்வரரான விவசாயி இவர்தான். 1 கிலோ பூண்டு 100 ரூபாய்க்கு குறைவாக விற்ற காலமெல்லாம் கடந்து அதை நினைப்பதே ஒரு பொற்காலம் என்கின்ற அளவுக்கு 1 கிலோ பூண்டு 500 ரூபாய் வரை விற்பனையாகி இல்லத்தரசிகளை மிரட்டித்தான் பார்த்திருக்கிறார். இல்லத்தரசிகளைப் போல பூண்டு விவசாயிகளே பல இடங்களில் கவலையில் ஆழ்ந்ததுதான் ஆச்சரியம். ஆனால் உண்மை இதுதான். அறுவடைக்கு தயாராக வைத்திருக்கும் பூண்டுகளை அலேக்காக தூக்கிச் செல்வது, சந்தைக்கு கொண்டு வந்த மூட்டைகளை சத்தமில்லாமல் அபே செய்வது என திருடர்களின் கைவரிசையால் வியாபாரிகள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். மத்திய பிரதேசம், குஜராத் என பல இடங்களில் பூண்டு திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் பூண்டு திருடர்களிடம் எப்படி தப்பிப்பது என பலரும் மண்டையை குடைந்து கொண்டனர். இந்த நிலையில்தான் தனக்கு சொந்தமான 13 ஏக்கர் விவசாய நிலத்தில் அதிநவீன நகரும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி பூண்டு வியாபாரத்தால் கோடீஸ்வரர் ஆகியிருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் பத்னூரை சேர்ந்த ராகுல் தேஷ்முக். தன்னுடைய நிலத்தில் பூண்டு திருடிய நபரை போலீசார் கைது செய்த போதுதான் இப்படி ஒரு யோசனை அவருக்கு தோன்றியுள்ளது. உடனே வயலில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திவிட்டு வீட்டில் பொருத்தப்பட்ட மானிட்டர் மூலமே தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார். ₹25 லட்சம் ரூபாயை முதலீடாக போட்டு விவசாயம் செய்தவர் 1 கோடி ரூபாய் வரை லாபம் ஈட்டி நாட்டின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இதேபோன்று பவன் சௌத்ரி என்பவரும் தனது பூண்டு வயலில் 3 கேமராக்களை பொருத்தியதன் மூலம் 6 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைத்துள்ளது. 1 கிலோ பூண்டு 500 ரூபாய் அளவுக்கு விற்பனையாவதெல்லாம் இதுதான் முதல் முறை என பலரும் தெரிவிக்கின்றனர். உண்மையில் பெருமளவிலான பூண்டு உற்பத்தி மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலேயே நடக்கிறது. பூண்டு உற்பத்தியில் பின்தங்கியுள்ள தமிழ்நாடு, கேரளாவுக்கெல்லாம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில்தான் வட மாநிலங்களில் கடுமையான பனிப்பொழிவு, இருப்பு குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏற்றுமதி குறைந்து தமிழ்நாட்டிலும் எகிரியது பூண்டின் விலை. இந்த நிலையில் நூதன முறையை கையாளத் தொடங்கிய விவசாயிகளுக்கு சிசிடிவி கேமராக்கள் ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்.